திமுகவின் மூத்த தலைவரான அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக திமுக அவரது தொகுதியில் பல வேலைகளை பார்த்து இருப்பதாக தற்போது அரசியல் வட்டாரத்தில் அரசல் புரசலாக பேசப்படுகிறது. தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக அசைக்க முடியாத ஆளுமையாகவும் திமுகவின் தூண்களில் ஒருவராகவும் விளங்குபவர் பொதுச் செயலாளர் துரைமுருகன். அப்படி இருக்கும் இவருக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் போட்டியிடுவதை கட்சி தலைமை விரும்பவில்லை என்பதே அறிவாலயத்தில் பேசப்படுகிறது. வயது மூப்பு மற்றும் சமீப காலமாகவே அவர் எதிர்கொண்டு வரும் உடல்நல பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர் ஓய்வு எடுக்கட்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கருதியதாக தெரிகிறது. இந்த விருப்பம் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் மூலமாகவே அவரிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமக்கு சீட் மறுக்கப்படலாம் என்ற தகவலை கேட்டதுமே கடும் அதிர்ச்சி அடைந்த துரைமுருகன் ஸ்டாலினிடம் நேரில் சென்று உருக்கமாக பேசி தனது நீண்டகால விசுவாசத்தை முன்வைத்து மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பையும் பெற்றார் என்றும், காட்பாடி தொகுதியில் துரைமுருகனை தோற்கடிக்க திமுகவிற்குள்ளேயே சில எதிரிகள் ரகசிய சூழ்ச்சிகளை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாம். கட்சிக்குள்ளேயே இருக்கும் சில முக்கிய புள்ளிகள் வாக்குகளை சிதறடிக்க திரைமறைவு வேலைகளை செய்துள்ளதாகவும், அந்த சூழ்ச்சிகளின் காரணமாக வெற்றி வாய்ப்பு ஊசலாடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த விஷயமெல்லாம் மகன் கதிரானந்த் மூலமாகவே துரைமுருகனுக்கு சென்றுள்ளது. சொந்த கட்சியினரே தமக்கு எதிராக செயல்படுவதை அறிந்து துரைமுருகன் மிகுந்த மனவேதனையில் ஆழ்ந்துள்ளாராம். மேலும் அமைச்சர் பதவியா அல்லது கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியா என்ற கேள்வியை ஸ்டாலின் தரப்பு அவரிடம் முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாம். இந்த நிலையில் ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சி அமையும் பட்சத்தில் துரைமுருகன் வெற்றி பெற்றால் கூட அமைச்சரவையில் இடம்பெறுவது சந்தேகம் என்றே சொல்லப்படுகிறது. ஒரு புறம் தொகுதிக்குள் நடந்த துரோகங்கள், மறுபுறம் அதிகார பகிர்வு குறித்த தலைமையின் நிபந்தனைகள் என இரட்டை சவால்களை சந்தித்து வரும் துரைமுருகனின் அரசியல் எதிர்காலம் இப்போது ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இப்படி துரைமுருகன் மட்டுமல்லாமல் பல சீனியர்களுக்கும் இதே கல்தா வேலையை பார்க்க திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அறிவாலயத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் நடுங்கி உள்ளார்களாம்.